விடியட்டும் தொடரட்டும் மலரட்டும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படி விடிஞ்சிருக்கு, என்ன அப்படி தொடங்கிருக்கு, என்ன அப்படி மலர்ந்திருக்கு, எல்லாமே முடியட்டுங்க. இந்த ஆட்சியில போதை பொருள் எங்க பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா. இந்த உங்க கட்சி தானே அவரு ஜாபர் சாதிக்கா, அவரை பிடிச்சிங்க, அவரு அந்த போதை பொருள் சப்ளையர்னு சொல்லி அவரு ஏதோ இது பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டா முடிஞ்சுதா, நாளைக்கு இதே கட்சியில சேர்ப்பீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. என்னங்க நடக்குது நம்ம பார்க்காத கதையா? இந்த ஆட்சியில பாலியல் தொல்லை பயங்கரமா இருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டில பாலியல் தொல்லை, நம்ம அந்த ஏர்போர்ட் பின்னாடி அந்த இதுல அந்த இடத்துல பேசிட்டு இருந்த பிள்ளைக்கு பாலியல் தொல்லை, வீட்டுல படிச்சிட்டு இருந்த பிள்ளைய வந்து வெட்டி போட்டுட்டு போறான், ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சரை வெட்டி போட்டுட்டு போறான். அப்ப என்னங்க நிம்மதியா யூனிவர்சிட்டிக்குள்ள உட்காந்து படிக்க முடியல, நிம்மதியா வீட்டுல இருந்து படிக்க முடியல, நிம்மதியா வெளியே போய் கொஞ்சம் பேச முடியல, நிம்மதியா கக்கூஸ் கூட போக முடியலங்க. இந்த விளாத்திக்குளத்துல சம்பவத்தை விடியட்டும் வெல்லட்டும் தொடரட்டும், இந்த எலெக்ஷனோட எல்லாம் முடியட்டும். வணக்கம் சார். மேடம், இப்போ யூடியூப்பை திறந்தாலே வெல்லட்டும் விடியட்டும் முட்டட்டும் மோதட்டும் தொடங்கட்டும்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே இந்த வாக்குகளை அள்ளுறதுக்கு ஒரு ஒரு டூலா இருக்குமா, இல்லை இது எப்படி மேடம்? இதை பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு விளக்கம் கொடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். அதாவது வெல்லட்டும் மலரட்டும் விடியட்டும் பயங்கரமா வெட்டும் வெட்டும்னு எல்லாமே வெட்டும் வெட்டும்னு வெட்டிட்டு தான் இருக்காங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆடெல்லாம் நீங்க போடாம இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் வாக்கு உங்களுக்கு விழுவும். இந்த போட்டு போட்டு 5 வருஷம் ஆட்சி காலத்தை ஞாபகப்படுத்திடாதீங்க மக்களுக்கு, அப்புறம் கொஞ்சம் வாக்கு கூட உழாம போயிரும். அதான் என்னோட கருத்து. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா வருவோமே. முதல்ல அந்த ஆட்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்க. எந்த ஆட்சியில அப்படி நடந்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. ஆளுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. எங்க உள்ள ரூபா? எப்படி வந்த ரூபா? மக்களோட பைசா, மக்களோட வரி பணத்துல இருந்து எடுக்கிறீங்க, பத்தாததுக்கு வேற இதுல இருந்து கடன் வாங்குறீங்க. அப்போ அதாவது இந்த மாதிரி அணுகுமுறையை தான் நாங்க கண்டிக்கிறோம். நீங்க சொல்றீங்களா ஏன் மக்களுக்கு பண்ணக்கூடாதா, அதுல என்ன உங்களுக்கு அப்படி நிறைய கொஸ்டின் அரைஸ் பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பண்றது பிரச்சனை இல்ல. நீங்க இது அந்த ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தத ஒரு இல்லாதப்பட்ட மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, இல்ல குடிநீர் வசதி, அந்த மாதிரி அன்றாட அடிப்படை வசதிகளே இல்லாம தமிழ்நாடு என்ன சீரழியுது. நிறைய இடத்துல போய் பாருங்க, என்ன மக்கள் குடிசையில இருக்காங்களே. நீங்க என்ன ஆட்சி மலர்ந்தது, என்ன வென்றது, என்ன வெடிஞ்சுது, அதுதான் எங்களோட கேள்வி. அதாவது தமிழ்நாடு கொளுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆமா, கரெக்ட்டுங்களா? அதுதான். இப்போ அவன் கொழுப்படுத்து போய் தானே குடிச்சான், யாரும் வலிய கொண்டு அவன் வாயில ஊத்துனாங்களா? அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுத்து, அது மட்டும் இல்ல இப்ப தேர்தல் அறிக்கையெல்லாம் அது மட்டும், அதாவது என்ன சொல்றது, நடக்கிற ஆட்சி தான் அப்படின்னா மொத்தமா வேற ஆட்சிகளும் இந்த மாதிரிதான் இருக்கு. வேற கட்சிகளும் இந்த மாதிரி கேவலமான ஒரு அணுகுமுறையை தான் மக்கள் இடத்தில் பண்றது. எல்லாமே ரூபா. அதாவது அந்த ரூபாயும் நான் என்ன கேக்குறேன், இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின். மாசம் 2000 ரூபா, 2500 ரூபா, அந்த 8000 ரூபா கூப்பன், இதெல்லாம் கொடுத்து ஒரு கண் துடைப்பா பண்றீங்க. ஆனா மக்களுக்கு இந்த பின்னாடி உள்ள அரசியல் தெரியல. 2000 ரூபா அக்கௌண்ட்ல வந்து ஏதோ மொத்தமா இப்ப விழுந்துதாமே, ஏதோ 3 நாள் இந்த எலெக்ஷன் வருதுன்னு ஒரு 5000 ரூபாயா சம்திங் 3 நாள். அதாவது கோடை வந்து அவர் ஆண்ட இன்னும் 4 வருஷத்துலயும் வரதான் செஞ்சது, ஒவ்வொரு வருஷமும் கோடை. அதாவது கோடைக்கு முன்னாடி இந்த வருஷம் கோடையை மட்டும் சிறப்பான ஒரு கோடையா இருந்திருக்கு. அதாவது உங்களுக்கு எலெக்ஷன் கோடை இல்ல இது, அதனால எலெக்ஷன் கோடையோட சேர்த்து கோடையா கோடையில கொடை விரிச்சிருக்காப்ல, கோடை கொடுத்திருக்காப்ல. அதுதான் இப்போ என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த 2500 ரூபாய்ல பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்ம பணம் தானே நம்மகிட்ட வந்தா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க பேரை சொல்லி அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அதாவது நீங்க வந்து சரி குடுக்குறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கிடைச்சதா? அதுதான் என்னோட கேள்வி. இங்க இப்ப 2000 ரூபா 2500 ரூபா அந்த 8000 ரூபா கூப்பெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை மக்கள் பார்க்கணும். எதனால இப்படி, அதாவது மக்களுக்கு அதுவும் முழுசா மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல, பாதிக்கு பாதி வேற தான் கிடைக்குது. பாதி மக்கள் இல்ல எனக்கு கிடைக்கல நிறைய கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல என்னன்னா குடும்ப தலைவிகள், மீதி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க கொடுக்க முடியும், தகுதி இல்லாதவங்கள எப்படி கொடுக்க முடியும்? அதுலயும் என்ன ஒரு காமெடினா 60 வயசு வரைதான் கொடுப்பாங்களாம். அதுக்கு மேல அப்ப 60 வயசு வரைதான் நீங்க இருக்கணும் நாட்டுல, தமிழ்நாட்டுல. 60 வயசுக்கு மேல பெட்டியை கட்டிட்டு நம்ம நித்யானந்தாவ மாதிரி அங்கங்க தனித்தீவு வாங்கி போயிருங்க. அப்ப 60 வயசுக்கு மேல உள்ள முதியவர்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒரு யாரு தாவேக தலைவர் விஜயும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, 60 வயது வரை உள்ளவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி.
இல்ல எப்படி அப்போ 60 வயசுக்கு மேல பெண்கள் வீட்டுக்கு வேலைக்கு இவங்களா ஒரு இத கணக்க போட்டுட்டாங்க, 60 வயசுக்கு மேல எதுவும் உயிரோட இருக்காது. இருக்காது. அதுவும் என்ன சொல்றது, ஓட்டு போடலாம் வருமானு தெரியல 60 வயசுக்கு மேல. ஓகே. அதனால அதை டார்கெட் பண்றாங்க. அந்த அரசியல் தான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ குடுக்கறது எல்லாத்துக்கும் தானே கொடுக்கணும், அவங்க மகளிர் இல்லையா? அதான் என்னோட கேள்வி. நீ நாட்டுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவன், அந்த மாதிரி மக்களுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவன் எல்லாத்துக்கும் தானே பாரபட்சம் இல்லாம கொடுக்கணும். அது என்ன அப்படி? அதுவும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, சில இடத்துல எல்லாம் பிள்ளைங்க வேலை பார்க்குது, இந்த டாக்ஸ் அது இதுன்னு கட்டுறாங்க. ஆனா பேரண்ட்ஸுக்கு நிறைய வீட்டுல குடுக்கறதே இல்ல பிள்ளைங்க செலவுக்கு. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டா, உங்க மகன் ஐடி பே பண்றா, உங்க மகன் அந்த வேலையில இருக்கா, இந்த வேலையில. அப்ப முதியோர் என்ன பண்ணுவாங்க? முதியோர் எல்லாம் இன்னைக்கு ஐடி வாங்கி சம்பாதிக்கிற எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டாங்க. அதுதான் சொல்றேன், அவங்க செலவுக்கு கொடுப்பாங்க, கொடுக்கல. எத்தனை வீட்டுல பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பிள்ளைங்கள நல்லா ஹையர் லெவலுக்கு விட்டுட்டு அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க என்ன பேரண்ட்ஸ். அப்போ நீங்க வந்து பாராபட்சமா ஏன் பாக்குறீங்க? கொடுத்த எல்லாத்துக்கும் கொடுங்க. நிறைய விஷயங்கள் இதுல வந்து பயங்கர அரசியல் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நாங்க கொடுத்தோம்னு சொல்லி அங்க கடன் வாங்குறது, மத்திய அரசு இருந்து கடன் கேக்குறது. இப்ப அதான் மோடி நல்லா ஆப்பு வச்சுட்டாப்ல, அந்த 5 வருஷத்துல அந்த அளவுக்கு கஜானாவை ஃபில் பண்ணலையாம்ல, அதனால பயங்கர கடனா. மேடம், இலவசங்கள் வந்து அதிகமா கொடுக்க கடன் சுமை வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு நீங்க கடன் வாங்குறது பிரச்சனை இல்ல. இப்ப 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி வாங்குறதுக்கு வட்டி யாரு பே பண்ணுவா? நம்ம தான் பே பண்றோம். ஆமா, வட்டி நம்மளோட இதுல இருந்து கரண்ட் பில்லு வட்டி பே பண்றதுனால என்ன ஆகும்? இதுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு பெருசா நிதி ஒதுக்க முடியாது. இது வந்து ஒரு படிச்ச கொஞ்சம் ஒரு 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 அறிவுள்ள ஜனங்களுக்கு தெரியும். இவங்க என்ன அததான் இலவசமா சொல்லி பாமர மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ உண்மையிலே ஒருத்தன், அதாவது நான் மக்களை சொல்றேன், இப்போ மக்கள் உண்மையிலே ஒருத்தங்க, ஒரு ஆளோ ஒரு பெண்ணோ ஆணோ அவங்க குடும்பத்து மேல உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா இத வந்து சிந்திப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட போறது கிடையாது, நம்ம ஆண்டுட்டு போறது கிடையாது. நாளை பின்ன நம்ம பையன் வாழுவான், அவனோட பையன் வருவான், அவனுக்கும் பையன் வருவான், அவனுக்கும் பிள்ளைங்க வரும். அப்போ நம்மளோட சந்ததி வந்து தமிழ்நாட்டுல வாழ போகுது. அப்போ அதுகளுக்கு வந்து நாளை பின்ன என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? அதாவது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதுலயும் இந்த பாலியல் வன்கொடுமை, அப்புறம் அத போதை கலாச்சாரம், கொலை, கொள்ளை, களவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம், அடிப்படையாவே யோசிங்களேன். மக்கள் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இல்ல மேடம், இந்த அரசு பொறுத்தளவுல போதையை ஒழிக்கிறதுக்கு இவங்க பண்ணன என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க? என்ன முயற்சி எடுத்திருக்காங்க அது அவங்களதான் நீங்க கேட்கணும். நமக்கு தெரிஞ்சவரை எந்த ஒரு முயற்சியுமே எடுத்த மாதிரி தெரியல. ஆனா போதை சப்ளை பயங்கரமா இருக்கு, அது மட்டும் எல்லா மக்களுக்குமே தெரியுது. ஏன்னா இப்ப உள்ள அந்த ஒரு வழக்கறிஞரா பேசுறேன்னு, இப்ப உள்ள தலைமுறைக்கு இந்த அளவு குற்ற பின்னணி வரணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொள்ளலாம் இருக்கு, இந்த மாதிரி ஆணவ படுகொலை இருக்கு, அந்த கொலை இருக்கு, ஜாதி ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கொலைன்னு நடந்தாலே முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜாதி ரீதியா கொலை நடக்குது. ஆனா இப்போ எதுக்காக கொலை பண்றாங்க? களவுக்கு கொலை பண்றான், கொள்ளை அடிக்க கொலை பண்றான், திருட்டுக்கு கொலை பண்றான், என்ன சொல்றது, கற்பழிப்புக்கு கொலை பண்றான், சாதாரணமா ஒரு விஷயத்துக்கே கொலை பண்றான். அன்னைக்கு கஞ்சாவை போட்டுட்டு ரோட்ல போறவங்க கொலை பண்றான், நேரம் போலன்னு கொலை பண்றான். சும்மா போற போக்குல அந்த ஆளு 4 வெட்டிட்டு போறான். எதனால இது? அதுதானே நமக்கு ஒரு கேள்வி. சாதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கா? இப்ப நீங்க சாதாரணமா ரோட்ல நடந்து போனாலுமே ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே தானே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. எப்ப எவன் வந்து செயின் அப்பான்னு தெரியல, எப்ப எவன் வந்து வண்டியில அப்படி மோதுவான்னு தெரியல, எப்ப எவன் வந்து கொலை பண்ணுவான்னு தெரியல. சட்டம் ஒழுங்குங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. எங்க சட்டம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, இந்த சட்டத்தை யாரும் குறை சொல்லாதீங்க, அதை வந்து அமல்படுத்துற விதத்தை தான் குறை சொல்லணும். அதத்தான் சொல்றேன், சட்ட ஒழுங்கு பொறுத்தளவுல, காவல்துறை சட்ட ஒழுங்கு பொறுத்தளவுல இன்னைக்கு கேள்விக்குறியா தானே இருக்கு. அதாவது நீதித்துறைகள்லாம் நல்லாதான் இருக்கு, இந்த காவல்துறைகளை வந்து இப்ப உள்ள அரசு வந்து கொஞ்சம் கெடுத்து வச்சிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள நான் காவல்துறையுமே இதுல குறை சொல்ல விரும்பல. ஏன்னா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, மேல எப்படி வந்து அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்காணிப்பு சரியில்லை, ஒரு ஆளுமை தன்மை இல்ல, அதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு காவல் நிலைய படுகொலைகள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அஜித்குமார் கொலை வழக்கா இருக்கட்டும், அப்புறம் மதுரையில ஆகாஷ்னு ஒரு பையன் கொலை வழக்கா இருக்கட்டும், அது 2 பேருமே, ஒருத்தர் வந்து தேவேந்திர குல வேளாளர் பையன், ஒருத்தர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பையன். சோ இவங்க வந்து காவல் நிலையத்துல அடித்து கொலை செய்யப்படுறாங்க. சோ இது காவல்துறை சார்பா என்ன ஒரு விளக்கம் கொடுப்பாங்க? எதனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேடம்? அதாவது காவல்துறை சார்பானா இப்ப எல்லாமே கட்சி பின்னணி தான்.
இப்போ வந்து முன்னாடி எல்லாம் காவல்துறைக்கு பயந்தாங்க, நீதிமன்றத்துக்கு பயந்தாங்க. ஆனா இப்ப மக்கள்ல அப்பாவி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க காவல்துறையால. ஆனா அந்த கட்சி பின்னணி உள்ளவங்க எல்லாம் அங்கங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இதுல முக்கியமான விஷயமே அதுதான். இப்போ நம்ம அஜித்குமார் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி பின்னணி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன தீவிர விசாரணைக்கு மக்கள் மத்தியில வரல. பட் சிபிஐ விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அந்த மாதிரிதான் ஒரு தகவல் வருது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி கட்சிக்கு பின்னாடி பெரிய மாஃபியா இருக்கு. அந்த மாதிரி கஞ்சா சப்ளையா இருக்கட்டும், அது இது ஏன் காவல்துறையால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுது. இப்ப அரெஸ்ட் பண்ண போறாங்க, அவன் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் ஆனா பூனான்னு போனை போட்டுட்டு, அப்ப காவல்துறைக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களோட கையை கட்டி போட்டுருந்தீங்க. அதனால மேல உங்களுக்கு மோத முடியாம அப்பாவி ஏழைகளை சுட்டுட்டு அலைதாங்க. ஏன்னா அந்த கோபத்தை அங்க காட்ட முடியல அவங்களுக்கு. அந்த கோபத்தை விரக்தியில இங்க காட்டுறாங்க. ஓகே மேடம், இப்போ அந்த 5 வருட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியரா இருக்கு. இப்போ காவல்துறையை பொறுத்தவரை ஃபெயிலியரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போதையை ஒழிக்க முடியல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சி திட்டங்கள் ஒண்ணுமே இல்லை பெரிய அளவுல. இன்னைக்கு வந்து ஆந்திராவை பொறுத்தளவுல, கர்நாடகாவை பொறுத்தளவு எவ்வளவோ ஐடி கம்பெனிஸு, எவ்வளவோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கு. இன்னைக்கு இங்க ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் தான் நிறைய பசங்க வந்து இன்ஜினியரிங் படிச்ச பசங்க, நல்ல முதுகலை படிச்ச பசங்க எல்லாமே வந்து ஸ்விக்கி சொமேட்டோக்கு ஓட்ட போறாங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட வேலை வாய்ப்பை பொறுத்தளவுல பெரிய ஒரு வளர்ச்சியே இல்லை. இதுக்கு இந்த அரசு என்ன மேடம் பண்ணிருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜனத்தொகை பெருகிட்டு அதுக்குண்டான வேலை வாய்ப்போ எந்த ஒரு வசதிகளும் இல்ல. பாத்தீங்க அப்படின்னா கல்வியுமே தகுதியான கல்வி இல்லையே. அடிப்படை கல்வியே எங்க இருக்கு? இப்போ அவன் இவன் எல்லாமே படிச்சு மேல வந்தது என்ன? முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்சனாலிட்டிஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கமே பிள்ளைங்களை சேர்க்க பயப்படுறாங்க. ஏன்னா அதுல வந்து அடிப்படை வசதிகள் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த உணவு திட்டம் எல்லாம் போடுறாங்க, அது வந்து போதிய சத்தான உணவா இல்லன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நிறைய குழந்தைகள் வந்து சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அதுதான் சொல்றேன், ஒரு சுகாதாரமான ஒரு சாப்பாடு இல்ல, அடிப்படை வசதி இல்ல, அதனால என்ன ஒரு கட்டிட வசதி இல்ல. ஓகே, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையை பொறுத்தளவுல, சுகாதாரத்துறையை பொறுத்தளவுல அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அன்னைக்கு ஒரு காவலரோட மகளுக்கு வந்து தவறான சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க மத்த இடத்துல எல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ மத்த மாநிலத்துல, நான் வந்து வேற வெளியூரோ என்ன வெளிநாடோ அப்படி எல்லாம் போய் சொல்லல, மத்த மாநிலத்தையே பாருங்களேன், இந்தியாக்குள்ளேயே பாருங்களேன். நீங்க மத்த மாநிலத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதா வச்சிருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்கு இலவசம் கொடுத்து ஆசை கட்டல. ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு, மக்களோட அன்றாட ஃபெசிலிட்டிஸ்ல தான் இருக்கு. ஆனா தேவையில்லாம மக்களுக்கு ரூபாயை இது பண்ணி அன்னைக்கெல்லாம், அதாவது தமிழ்நாட்டு மக்களோட மனப்பான்மையை மாத்திட்டாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து ஒரு மனுஷ பிறவி, நம்ம உழைச்சி வேலை பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்டே இப்ப படிப்படியா மக்கள் மனசுல இருந்து மாறுது. அதான் உதவித்தொகை கொடுக்காங்கல்ல, அதுல என்ன அப்படி நம்ம வந்து இதுக்கு மேல என்னத்தை பாத்திர போறோம்? தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து இதை வாங்குவோம் அதை வாங்குவோம்னு சொல்லி மக்களை வந்து பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த ரூபாய் இலவசங்கள்லாம் கொடுத்து. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா அது ஏதோ ஒரு கட்சி கூட்டம், எனக்கு சரியா தெரியல, அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மாலையா சம்திங் அந்த மாதிரி ஒரு மாலை, அதை வந்து மக்கள் வந்து பிச்சு புடுங்கி ரொம்ப அது மாதிரி பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஆரஞ்சு மாலையா சம்திங் பழத்துல பெரிய மாலை. சோ அப்போ அதெல்லாம் மக்கள் பிச்சு புடுங்கி இந்த ஜாம்பிஸ் மாதிரி பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, உன்னை பார்த்தாலே உன்னோட நாட்டை பத்தி உன்னோட நிர்வாகத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மக்களோட அலாவலாதின்னு சொல்லுவாங்கல்ல, நான் போட்டி போட்டு எடுக்கிறது, அதெல்லாம் பார்க்கும் போதே அந்த ஆட்சி எப்படி இருக்கு, மக்கள் அந்த அளவுக்கு ஒரு பழத்துக்கு ஏங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு பஞ்சத்துல இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. என்ன ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க, எப்படி நீங்க மக்களை ஆக்கி வச்சிருக்கீங்க? ஏன்னா நாயா அவங்க பிஸ்கட் போடுறீங்களா, எலும்பு துண்டு போடுறீங்களா? அவரை பார்த்தா, முதல்வரை பார்த்தா அங்க இருக்கிற குழந்தைக்கு எட்டி கொடுக்க முடியல, குழந்தை இங்க வான்னு சொன்னா அது வந்து வாங்கிட்டு போகுது, தூக்கி இப்படி எரிய தானே மேடம் செய்யறாரு. அப்ப அவரோட கணக்குல வந்து என்னன்னு தோணுது அத பாருங்க. அது வந்து தமிழ் மக்களை வந்து ரொம்பவே அடிமையாக்கி வச்சிருக்காங்க, அதுதான் சொல்ல முடியும். அதாவது இப்போ உள்ள எந்த கட்சியும் நான் குறை சொல்ல விரும்பலாம், ஆனா அந்த கட்சிகள் தொடங்கிய புதுசுல பயங்கரமா இருந்தது. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அண்ணாவா, அவர் வந்து பயங்கரமா மக்களுக்கு பண்ணிதான் அந்த கட்சி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் வந்தது. அதிமுகல நம்ம அவர் எம்ஜிஆர், அவர் வந்து மக்களுக்கு பயங்கரமா பண்ணினாரா அந்த காலத்துல. அதனாலதான் அவரை வந்து மக்கள் செல்வன் அப்படின்னு பயங்கரமா கொண்டாடி
அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இன்னும் ஏன் இந்த மக்கள் வந்து திமுக அதிமுகன்னு போடுறாங்க, கண்ணை மூடிட்டு ஓட்ட குத்துதாங்கல்ல போய்? எதனால? அந்த ஆட்சி அந்த ஃபவுண்டேஷன் அப்படி இருந்தது. அப்போ அந்த கட்சியை உருவாக்குனவங்களோட இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ஆயிடுச்சு மேடம். இன்னைக்கு எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சே. இப்ப அவங்க எல்லாம் உயிரோட இல்ல, கட்சியும் புதஞ்சு இல்ல இப்ப போச்சு. இந்த ஆட்சியை பொறுத்த அளவுல குறை சொல்லணும் அப்படின்னா எல்லாமே குறை சொல்லலாம். மருத்துவத்துறையில ஒரு நிர்வாக திறமை இல்ல, பள்ளிக்கல்வித்துறை ஒண்ணுமே இல்ல, என்ன ஆச்சுன்னே தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, ஏகப்பட்ட பேரை போலீஸ் ஸ்டேஷன்லயே அடிச்சு கொள்றாங்க, மக்களை வெளியே அடிச்சு கொள்றாங்க. இதுதான் நடக்குது. ரெண்டாவது போதை கலாச்சாரம் ஒண்ணுமே இல்ல, எல்லா இடத்துலயும் போதை, எங்க தொட்டாலும் போதை, எதுல தொட்டாலும் போதை போதை. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், பெண்களோட பாதுகாப்பா இருக்கட்டும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க மேடம். பெண்களோட பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு என்ன, அதை நீங்களே சொல்லிட்டீங்களா? ரொம்ப கேவலமா இருக்கு. எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. சும்மா சும்மா எதை சொல்றது, காலேஜுக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள பாலியல் வன்கொடுமை நடக்குது. இந்த மாதிரி வீட்டுல படிச்சுட்டு இருந்த பிள்ளை வந்து வெட்டிட்டு போறானுங்க. இந்த மாதிரி சாதாரணமா ஒரு தோழன் கூட பேசிட்டு இருந்த, ஒரு நண்பர் கூட பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்புணர்வு. 60 வயசு கிழவி, பிறந்த குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சட்ட சீர்கேடு இருக்கனால வெளி மாநிலக்காரன் வட மாநிலக்காரன் கூட வந்து அவன் வேலையை கட்டிட்டு போறான். இந்த கும்மிடி பூண்டியில ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தானே, இது பண்ணான்ல அவன். அப்போ தமிழ்நாட்டோட லட்சணம் மத்தவனுக்கு எல்லாம் தெரியுது. அங்க போலாம்டா, அங்க போய் ஏதாவது பண்ணிட்டு வரலாம் ஜாலியா. அவ அங்க கண்டுபிடிக்க கூட மாட்டாங்கடா. கண்டுபிடிச்சாலும் அப்படி இப்படி ஏதாவது பண்ணி வந்துடலாம் வெளியில. ரூபா கொடுத்தா, டப்பு கொடுத்தா போதும், பைசாக்கே அப்படி கொடுத்துட்டு வெளியே போயிருவான் அவன். புரியுதா? அந்த மாதிரிதான் நடக்குது. எல்லாமே பணம் தானே. நீங்க என்ன உருப்படியா இருக்கு அதை சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் ஊழல், லஞ்சம், அது இது கலப்படம். ஊழல் லஞ்சம் கலப்படம் அதெல்லாம் விடுங்கயா, அதெல்லாம் விடுங்க. அடிப்படையா பாருங்க, பாதுகாப்பு இல்லையே. பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, 60 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா போட்டு வந்து வெட்டுறான், பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்ல. அன்னைக்கு இந்த டீ கடையில 10 பேர் வந்து வெட்டியிருக்கான். நம்ம அந்த நாகநேரி அந்த சைடு சும்மா சாதாரணமா கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருந்தவங்க, கடையில இருந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தவங்க வர்ற பக்கம் சருன்னு வெட்டிட்டு போறான். எதுக்கு வெட்டினாலே தெரியாது. அப்பாவி மக்கள். அப்போ பாதுகாப்பே இல்ல, அன்றாட பாதுகாப்பே இல்லையா? உயிருக்கே பாதுகாப்பு இல்லையா உனக்கு? நீ உயிர் இருந்தா தானே நீ வாழுவ. உயிரே இல்லாம உனக்கு 2000 தந்தா என்ன, 5000 தந்தா என்ன, 10,000 தந்தா என்ன, உயிரே போயிருமே உனக்கு. உனக்கு மட்டுமா உன்னோட சந்திதிக்கே கஷ்டம். என்ன சொல்றது, நம்ம அது மட்டும் இல்ல, நான் எல்லா கட்சிகளையும் தான் பொதுவா சொல்றேன். இப்போ இந்த இவர் இப்ப புதுசா வந்திருக்காரு, இந்த கரூர் சம்பவம் 41 பேர் உயிர் போச்சுல்ல, அதெல்லாம் மக்கள் உயிர் என்னையா உங்களுக்கு எல்லாம்? அவங்கள சொல்லி குத்தோல, நம்ம மக்களை தான் சொல்லணும். ஏன் நீங்க டிவில பார்த்தது இல்லையா அவர? ஏன் அப்படியே அவர் வர்றதா இருந்தாக்குள்ள டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்றானே, நீங்க டிவில பாக்கலாமே. அப்படி பச்சை பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அந்த சின்ன பையன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இந்த குடல் செதஞ்சு ஒரு பையன் இருந்தல, கை குழந்தை, அந்த மரத்துல இருந்து நிறைய பேர் விழுந்து, சரி வளர்ந்தவன் கொழுப்பெடுத்து போறான். இந்த மாதிரி ரசிகர் மன்றம் அது இதுன்னு பயங்கரமா அவனுக்கு பார்க்கணும்னு இருக்கு, அவன் உயிர் போகணும்னு இருக்கு. ஆனா அந்த பிறந்த குழந்தை பச்சை பிள்ளைகளு அதெல்லாம் உன்கிட்ட கேட்டுச்சாமா? அந்த யாருன்னு கூட தெரியாது விஜய்னா. அதுதான், அதுக்கு என்னன்னே தெரியாது. ஏதோ அவங்க அம்மா இல்ல, அது அவங்க அத்தையா யாரோ கூட்டிட்டு போயிருக்கு. அவங்க அம்மா ஏதோ வாய் பேசாத அந்த லேடி, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ அவங்க அத்தை ஏதோ ஒரு ஆர்வத்துல, ஏமா நீ போக வேண்டியதானம்மா, போற பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு நீ போக வேண்டியதானே, பிள்ளைய தூக்கிட்டு போன. அது ஆயுசுக்கும் மறக்குமா சொல்லுங்க? அந்த ஆயுசுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி அந்த லேடிக்கு இருந்துட்டே தானே இருக்கும். நம்ம கொண்டு போய் பிள்ளைய கொண்டுட்டோம், அண்ணன் பிள்ளையா தம்பி பிள்ளையா சம்திங். அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த தாய் அதுக்கு அவங்களோட அந்த குழந்தையோட அம்மாவுக்கு வெளியில அவங்களோட கஷ்டத்தை சொல்ல கூட முடியல. அவங்க ஊமையா கதறி அழுறாங்க. அழும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு பாக்க. என்னடா நீங்க மனுஷங்க, என்னடா அப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படி பாக்கணுமா போய்? ஒரு உயிரை விட தலைவர் நான் எல்லா கட்சியும் பொதுவாதான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி மக்களோட மனசு மென்டாலிட்டி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, பயங்கரமா இது பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எங்க வளரட்டும், விடியட்டும், தொடரட்டும், எல்லாமே முடியட்டும். இதோட நேரம் பயனுள்ள தகவல் பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி.